வைரல் ரீல்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி மேட்ச் கட் எஃபெக்ட்டை கேப்கட்டில் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு உங்களுக்கு மல்டிபிள் ஃபோட்டோஸ் வந்து வேணும். நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ அது ரிலேட்டடான மல்டிபிள் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கோங்க. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ இந்த டாக் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா இது ரிலேட்டடான மல்டிபிள் ஃபோட்டோஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து கேப்கட்டில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஓவர்லேவை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணீங்கன்னா அது ஃபஸ்ட் ஃபோட்டோ கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒப்பாசிட்டி லிவர் கீழே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் மேட்ச் கட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லா ஃபோட்டோலையுமே நான் மூக்க பார்த்தீங்கன்னா மேட்ச் கட் பண்ண போறேன். சோ நீங்க என்ன ஆப்ஜெக்ட் பண்ண போறீங்களோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இமேஜ்ல இருக்க மூக்கு எந்த இடத்துல இருக்கோ அதே மாதிரி செகண்ட் இமேஜ்ல ஒப்பாசிட்டி நான் கம்மி பண்ணேன் இல்லையா, அந்த இமேஜோட மூக்கும் பாத்தீங்கன்னா ஒரே பொசிஷன்ல இருக்கிற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் அந்த ஒப்பாசிட்டி ஃபுல்லா வச்சுட்டு டிக் ஐகான் கொடுத்துட்டு இப்போ சைடுல ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா மெயின் ட்ராக் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நான் மெயின் ட்ராக்ல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சோ இதே மாதிரி நீங்க ஒரு இமேஜையும் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஓவர்லேவை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மறுக்க மெயின் ட்ராக்ல கொண்டு போய் வச்சுக்கோங்க. சோ இதே மெத்தட் வந்து ஃபுல்லா உங்களுக்கு எத்தனை இமேஜ் வச்சிருக்கீங்களோ எல்லாத்துக்கும் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேட்ச் கட் எஃபெக்ட் கிடைச்சிரும். இதோட லென்த் பாத்தீங்கன்னா 0.1 செகண்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதான் பார்க்கறதுக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருக்கும். சோ இப்போ நீங்க இதை எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு நீங்க நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ இருக்கும் இல்லையா, அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அதை டூப்ளிகேட் பண்ணி எவ்வளவு லென்த்துக்கு வேணுமோ வச்சுக்கோங்க. நீங்க எஃபெக்ட் கொடுத்திருப்பாங்க. அதுல வீடியோ எஃபெக்ட்ல போயிட்டு லென்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி கொடுத்திருப்பாங்க. இந்த லென்ஸ் கேட்டகரியில மோஷன் பிளர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட வீடியோக்கு ஏற்ற மாதிரி செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டக்கரான மேட்ச் கட் எஃபெக்ட் கிடைச்சிரும்.